ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவில் நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாது. அவளுக்கு ஹெல்ப்பராக வர நம்ம ஹீரோயினை காண்டாக்ட் போட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம ட்ராமாக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. விஹியா இவ ஒரு ஜாப் விஷயமா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கா. அது நம்ம ஹீரோட வீடு தான். இங்கே யாராவது இருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கதவை தட்ட யாருமே வந்து கதவை திறக்கவே இல்லை. நம்ம ஹீரோயின் சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தவ அதோட வீட்டுக்குள்ளே வந்து யாராவது இருக்கீங்களா, நான் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன், என்னை வர சொல்லியிருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி அவளும் கூப்பிட யாருமே வரல. சரி உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி அவளும் உட்காந்துட்டு யோசனை பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, நீ அங்கே போ, அவன் பெரிய பணக்காரன், நீ அவனை மட்டும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டியாக்க உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் மாதம் 10,000 கிடைக்கும், அதுவும் இல்லாமல் நீ நல்லா வேற குக் பண்ணுவீல, அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வீடெல்லாம் அலங்கோலமாக இருக்குது. சரி வீட்டில் யாரும் இல்லை, நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவள் எல்லா பொருளையும் அழகாக க்ளீன் பண்ணி அடுக்கி மாப் போட்டு அவளோட பெட்ரூமே அவள் சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோன் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளும் குளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம ஹீரோவும் இருக்கான் போல இருக்குது. பார்த்தா அவனும் அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிறான். அதுவும் சட்டையை கழட்டிட்டு வந்துருன்ட்டுனா நம்ம ஹீரோயின் வாயை பொத்தி ரவத்திட்டு என்னடா இவன் திடீர்னு வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குற. அப்போ தான் தெரியுது அவனுக்கு கண்ணு தெரியலன்ட்டு. ஓ இவனுக்கு கண்ணு தெரியாதா, அப்பாடா நல்லா நம்ம இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகலான்னு பார்க்குறா. ஆனால் அவனும் அப்படியே பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இப்போ என்னடா இப்படி பக்கத்தில் வரானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனா அங்கே உள்ள பீர் பாட்டில் எடுக்க வரான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் சட்டுன்னு கீழே குனிஞ்சிட்டான். அவனும் அந்த பீர் பாட்டில் எடுத்துகிட்டு போனோன்னா ஐயோ இங்கேருந்து எப்படியாவது ஒளியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்ரூமுக்கு வர. அவனை குளிக்கிறதுக்காக தான் அவன் பாத்ரூம் வரான் போல இருக்குது. கடைசியில் இவளும் பாத்ரூமுக்குள்ளேயே போவ, அவனும் பாத்ரூமுக்கே வந்துடான். வந்த ஹீரோவும் அப்படி குளிக்க நம்ம ஹீரோயின் அவ்வளோ க்ளோஸாக பக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்ய முடியும். சரி இதெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா, கண்ணை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் முடிக்கிறா. இருந்தாலும் மனசு கொஞ்சம் அலைப்பாது. சும்மா லைட்டாக பார்க்கோமே என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவளும் லைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ குளிக்கிறதையே. இதெல்லாம் ஏன் தப்பு இல்லைப்பா, நான் அவன் சைட் அடிக்கவே இல்லை, நீ தான் என்னை இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் குளிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் ஒரு காரை கட்டுறாங்க. கார்லேருந்து ஒரு பொண்ணு வர. வழக்கமாக அவன் ஹீரோட ஃபியான்சியாக தான் இருப்பாள். அவளும் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கா மேலே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஃபோன் கால் வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் டக்குன்னு திரும்புகிறா. நம்ம ஹீரோ யாருது அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். உன்னை கேட்டவன் டக்குன்னு கட்டியிருந்த டவலு கீழே விழுந்துருச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயோ சாரி, நீங்கள் தான் வேலைக்காக கூப்பிட்டுருந்தீங்க, நான் அதுக்காகத்தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவா நான் யாரையும் வேலைக்காக கூப்பிடவே இல்லை, நீ என்ன தைரியம் தான் நீ சொல்லாமல் கொள்ளாமல் என் வீட்டுக்குள்ளே வருவா, நீ யார் உண்மையை மட்டும் சொல்லாட்டி அவ்வளோதான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லணும். நம்ம ஹீரோயின் சரி நான் யார் என்னன்னு சொல்லிடுறேன், என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவளை பற்றி சொல்லிட்டு உங்களை கவனிச்சிக்கிறதுக்காக தான் இங்கே கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவை நான் யாரையும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சரி எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் ட்ராவல் பண்ணி வந்த எக்ஸ்பென்ஸை எனக்கு கொடுங்க, நான் மற்றதை சொல்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃபியான்சி வந்துடா. இந்த ஃபியான்சியோட பேர் லூலு. அவன் வந்துட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சியான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கும் இவளை சுத்தமாக பிடிக்காது போல இருக்குது. உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ எதுக்காக இங்கே வந்தா, நீ ஏன் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குற, உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் உங்கள் ஃபியான்சி, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க பிறகு நல்லா தெரியுமில்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது நம்ம ஹீரோ நெல்லு, நீ போய் என்னோட கப்பல் உள்ள ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்து எனக்கு போட்டு விடு, என்னை கவனிச்சிக்கிறதுக்காக நான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னேன். அதுக்கு லூலும் சொல்கிறா, அதுக்கு தான் நான் இருக்கேன்னு, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொன்னேன். அவட சரி இதுக்கு மேலே இவன்கிட்ட பேசி ஒன்றும் ப்ரோஜனம் சொல்லிட்டு ஆண்டி சொன்னாங்க, அதுக்காகத்தான் உங்களுக்கு சிக்கன் சூப் கொண்டு வந்தேன், இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து செட்டெலாம் மாட்டி விட்டுட்டு அப்படி நிற்கிறா. அவளோட சரி எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்கே வேலை பார்க்கணுன்னா எனக்கு நிறைய அமௌண்ட்டு தேவைப்படுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி முதல்ல நான் வந்து ஒரு 3 கண்டிஷன் போடுறேன், அதை நீ கேட்டு நட, நீ கேட்குற சேலரி நான் தரேன், முதல்ல நான் என்ன வேலை சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம நீ உடனே செய்யணும், அப்புறம் எப்போவுமே உன் காலை வந்து ஆன்லேயே வச்சுருக்கணும், அப்புறம் 3வது கண்டிஷன் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஏன்னா தேவையில்லாமல் இந்த பொண்ணு வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை நான் விரும்பவே இல்லை, அதனால நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி 1 மாதத்துக்கு நடிக்கிட்டு நம்ம கான்டாக்ட் போட்டுக்கலாம், நாளைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் நீ இங்கேயே வந்து நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கோ பணம் தேவைப்படுது. ஆஹா இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கே, நம்ம பயன்படுத்திக்கலாம், என்ன இவன் கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்மளுக்கு பணம் தான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நாளையிலேருந்து நான் வந்து
வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே வரா. இப்போ தான் நம்ம ஹீரோயினோட பேரை சொல்கிறாங்க, சியாண்டு. இவ ஒரு நார்மலான பொண்ணு தான், வசதி இல்லாத பொண்ணு. உங்கள் அப்பா வந்து கேம்லிங்கிட்டு எல்லா பணத்தையும் சூதாடியே அழிச்சிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. பாவம் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப முடியாமல் வீட்டில் இருக்காங்க போல இருக்குது. இவளும் வந்து பழைய ஓனர்கிட்ட இனிமேல் நான் வேலைக்கு வர முடியாது, நான் வேலை பார்த்ததுக்கு சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லணும். அவரை நீ வேலை பார்த்த சம்பளத்தையெல்லாம் உங்கள் அப்பா வாங்கிட்டு போயிட்டாருமா, அதுவும் இல்லாமல் இனிமேல் நீ இந்த வேலைக்கே வர வேண்டாம், ஓடிடு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாங்கன்னு போனோன்னா நம்ம ஹீரோனிச்சா இந்த அப்பா எப்போவுமே இப்படி தான் என்னை சீட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவட இவளும் பெட்டி படிக்கோட நம்ம ஹீரோ வீட்டுக்கு அடுத்த நாள் காலையிலேயே வந்துடுறா. ஆனால் நம்ம ஹீரோ நீ வந்து ரொம்ப லேட்டு, 1/2 hour லேட் ஆச்சு, அதுக்காக உன்னோட சேலரியிலேருந்து நான் வந்து 500 கம்மி பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஐயோ என்னது நீங்கள் இப்படி இருக்கீங்கன்ட்டு, நான் என்ன பண்ணுவேன், பஸ்ஸெலாம் ஒரே கூட்டமாக இருந்துச்சு, ரஷ்ஷாக இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போவா. நம்ம ஹீரோவா நீ என்னமா பொண்ணு, ஆனால் பேட் ஸ்மெல் வருது, நீ உடனே குளிச்சு சுத்தமாக இரு, ஏன்னா என் வீட்டில் வந்து எல்லாமே நல்லா க்ளீனாகவும் சுத்தமாக இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு பட்டு இன்சல்ட்டாக போயிடுச்சு. அட பாய் இப்படி நேருக்கு நேராக என்னை அசிங்கப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படிங்கிற மாதிரி அவளும் வேறு வழி இல்லாமல் அப்படியே அவனை குத்தன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாயே, யாடி இவன் என்னடி இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கா, இவன்கிட்ட போய் ஏன்டி என்னை மாட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஃப்ரெண்டா உனக்கு நல்ல வாய்ப்பு, பேசாமல் நீ அங்கே இரு, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதனால நீ அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி சரிப்பா, அதுக்காகத்தான் நானும் பொறுமையாக இருக்கேன், என்ன பண்ணுறது, எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஒத்துக்கிறா. அவள் நம்ம ஹீரோவுக்காக இவளும் கோட்டையெல்லாம் அயன் பண்ணிக்கிட்டு வந்து கொடுத்தா அவன் அப்படியே கையாலே தடையை பார்த்துட்டு, இந்த காலர் சரியாக நீ அயன் பண்ணல, அதுவும் இல்லாமல் லேட் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நிறைய கண்டிஷன் போடுறான். நம்ம ஹீரோயினுக்கு என்னடா அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, இந்த கான்ட்ராக்ட்லாம் ஒழுங்காக பிடிக்கலையா, நான் ஆஃபீஸ்க்கு போகணும், எனக்கு என்னென்ன வேணும் எது எது செய்யணும், நீ வந்து இந்த மாதிரி லேட் பண்ண உன்னோட சேலரியிலேருந்து நான் எல்லாத்தையுமே லெஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் சரி சார் இன்னிலேருந்து நான் கரெக்டாக செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையும் அதோட கோட்டையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். அவளை இவனுக்காக சமைச்சு வைக்க அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் உப்பு இருக்குது, இதில் காரம் இருக்குது, இதில் டேஸ்ட்டு இல்லை, இது வந்து ஆற்று மீன், இது குளத்து மீன்ட்டு ஒவ்வொரு இதாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்ட்டு. ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கான், இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டோன்னா இதெல்லாம் தூக்கி நாய்க்கு போடுன்னு சொன்னோன்னா, ஐயோ நாய்க்கு எதுக்கு போட, நான் தானே சமைச்சேன், நானே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சாப்பிட்றா. இருந்தாலும் ஐயோ அவன் நாய்க்கு போட சொன்னால் அப்போ நான் வந்து நாயா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கும் யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காஃபி கேட்க இவளும் காஃபி கொண்டு போகிறான். அவனும் அந்த ஃபைலில் வந்து எழுத்தையெல்லாம் அப்படி தடவி பார்த்துக்கிட்டு அவனும் வந்து பிஸ்னஸ் விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் காஃபி கொண்டு வச்சோன்னா அவனை அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அங்கே உள்ள ஃபைலை படித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூச்சியே போகிற மாதிரி இருக்குது. இவன் ஏன்டா இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறான்னு சொன்னா அவனா நீ என்ன தைரியம் தான் நீ இன்ஸ்டன்ட் காஃபி கொண்டு வந்திருப்பா, நான் தான் சொன்னேன்ல காஃபி நீ காஃபி மிஷினில் போட்டு தான் எனக்கு காஃபி தயாரிக்கணும்னு உனக்கு சொன்னால் புரியாதா, அதுவும் இல்லாமல் நீ என்னது என் ஃபைலே பார்த்துக்கிட்டு இருக்கா, என் ஃபைலையெல்லாம் நீ பார்த்து படித்து எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொன்ன வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அட பாவி அதுக்கு ஏன்டா அப்படி பக்கத்தில் வந்து சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு போக நம்ம ஹீரோவா அப்படியே பொண்ணு சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சாருக்கு கண்ணு தான் தெரியாத வழியே மற்ற எல்லா விஷயங்களும் நல்லா புரிஞ்சிக்க முடியும் போல இருக்குது, யார் என்ன பண்ணுறாங்கடா. இங்கே வெளியே வந்து நம்ம ஹீரோயினுக்கா ஆஹா நம்மளோட ஹெல்ப் இவனுக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசனை பண்ணிட்டு இவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டா போல இருக்குது. அதாவது இவன் காலையில் எழுந்திரிச்சா இவன் அலாரத்தை ஆஃப் பண்ணுறது, கை கேட்டின தூரம் வாட்ச் இருக்கும் போல இருக்குது, இவன் இறங்கினா அங்கக்குள்ளே செப்பல் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இவன் வேணும்னாலும் இடத்தெல்லாம் மாற்றி வச்சுட்டு அதோட இவன் அசிஸ்டண்ட்டுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து சார் வீட்டில் ஒர்க் பண்ணுறேன், சாருக்கு என்னென்ன மாதிரி சாப்பாடெல்லாம் பிடிக்கும், என்னென்ன மாதிரி சாப்பாடெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு எது அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் சாருக்கு மஷ்ரூம்லாம் பிடிக்காது, கொரியாண்டர்லாம் பிடிக்காது, அது அலர்ஜி இது அலர்ஜின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொன்னேன்னு நீங்கள் சாட்டை மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் அதான் நானும் சொல்கிறேன், நான் கேட்டேன்ட்டு நீங்களும் சாட்டை சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோயின் இவனுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறா. ஆனாலுமே நம்ம ஹீரோவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சோன்னே அவன் டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு உனக்கு என்ன மூளைகளாக மழுங்கி போச்சா, இதில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லை, என்னது உன்னோட டேஸ்ட்லாம் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் வந்து கலாய்க்க நம்ம ஹீரோ என்னடா அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசனை பண்ணுறான். நம்ம ஹீரோவும் சரி சரி பாவம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனாகவும் வச்சுருக்கா, அதனால இவள் சேலரியில் வந்து நம்ம எதுவும் கை வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஐயோ இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேன்ட்டு இவ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கண்ணெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குற பார்த்தா உடம்புலாம் ஹீட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு விண்டோவெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறா. ஆனால் இதெல்லாம் யாரும் வெளியில் நின்றுட்டு கேமரா மூலமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதோட நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு ஃபீவராக இருக்கான்னு டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்
இருக்கும்போது நம்ம ஹீரோவும் டக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே அப்படியே விளக்க பார்க்குறா. இருந்தாலுமே ஒரு நிமிஷம் இவன் எவ்வளோ அழகாக இருக்கான், இவன் உதடெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் அழகில் அப்படியே மயங்கி நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே தூங்கிறான். அடுத்த நாள் காலையில் ஃபோன் வந்தோடனே தான் நம்ம ஹீரோவும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தோன்னா அவங்க அசிஸ்டண்ட்டோ மேனேஜரோ கால் பண்ணுறாங்க. சார் நீங்கள் உடனே ஃபோன் எடுத்து பாருங்களேன், என்ன போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பார்த்தா நம்ம ஹீரோயின் நைட்டு இவனோட ஸ்டே பண்ணதை தான் யாரோ வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க போல இருக்குது. இந்த மெசேஜை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெசேஜை வந்து லூலுவும் படிக்கிறா. படித்து பார்த்துட்டு உடனே சாண்டின்ட்டு யாரோ ஒருத்திக்கு கால் பண்ணி நீ உடனே இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவன் அவளுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கே தூரமாக இருந்து ஒருத்தன் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் யாருன்னு சரியாக தெரியல. அதோட இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். அதாவது தேவையில்லாமல் ரூமர் போயிட்டு இருக்கல, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வர. அங்கே உள்ளவங்களாம் யார் இந்த பொண்ணு தான் பற்றி தானே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஸ் வந்து இந்த பொண்ணோட தான் இருக்காங்களான்ட்டு அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவள் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வான்னு சொன்னேன்னா அடேங்கப்பா எவ்வளோ ஒரு பிரச்சனையே எனக்கு காஃபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு காஃபி போடுறதுக்காக வந்திருக்கா. பார்த்தா இவளோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. சாண்டின்னு ஒருத்தி தான் கால் பண்ணி இந்த மாதிரி நான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன், நீ அங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போனோன்னா இந்த மேனேஜர் வந்து சார் வந்து சியா இங்கே இல்லை, அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோ எனக்கு அதை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நான் தான் சியா அப்படிங்கிற மாதிரி இந்த சாண்டிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவ்வளோ டக்குன்னு நம்ம ஹீரோயின் அறைய போகிறா. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அசால்ட்டாக வந்து நீங்கள் எதுக்காக என்னை கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் பரவாயில்லையா லூலு உன்னை பற்றி சொன்னால் நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் நீ பணத்துக்காக எது வேணாலும் பண்ணுவா போல இருக்குது, நீ என்ன தைரியம் இருந்தால் லூலோட லைஃப்பை வந்து கெடுக்க பார்க்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்குள்ள காஃபியை தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே ஊற்றிடா. ஆனால் நம்ம ஹீரோயினே இதெல்லாம் கொஞ்சம் கூட கோவப்படாமல் அப்படியே ஃபோனை எடுத்து உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சா, என் ட்ரெஸ்ஸை வீணாக்கிட்டா, என்னோடய ட்ரெஸ்ஸோட விலை இவ்வளவு, அதுவும் இல்லாமல் என் மைண்டை ரொம்பவே அப்செட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லியாக்கணும், இல்லாட்டி இதெல்லாம் மீடியாவில் போட்டு அப்படின்னு சொன்னோன்னா உன்னை அந்த சாண்டியும் பயந்துடா. சரி நீ கேட்ட அமௌண்ட்டை உனக்கு நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை அந்த பணத்தை சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடா பணம் கிடச்சா சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தால அவன் பார்த்துட்டு அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டே அவனோட கோட்டை கலட்டிக்கிட்டே அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வரான். நம்ம ஹீரோயின் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் கோட்டை கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு நான் உங்களோட பெரிய ஃபேனு, நீங்கள் இவ்வளோ பொறுமையாக நல்லா ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவில்லை, சியான் வந்து உங்களுக்கு நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், கண்டிப்பாக உங்கள் கோட்டை நான் ஒரு நாளைக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளை ஃபோன் நம்பரும் வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது பார்ட் டைம் ஜாப் இருந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை அங்கேருந்து கிளம்பி போறா. இங்கே அப்படியே நம்ம ஹீரோ கட் பண்ணி கட்டோன்னா அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க போல இருக்குது. நீயே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஏதோ வதந்திலாம் வந்துகிட்டு இருக்குது, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னை கவனிச்சிக்கிறதுக்காக அந்த பொண்ணை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதான் லூலு இருக்கால நீ பேசாமல் அவளை மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் தான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்ல, பின்ன எதுக்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி எனக்கு மீட்டிங் நேரமாவது ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை அப்படியே கட் பண்ணிடுறான். இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், எல்லாத்துக்குமே சியானுக்காகத்தான் கடைசியில் எனக்கு அமௌண்ட் வந்துச்சு, இந்த வேலை ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்னோட பொறுமையெல்லாம் சோதிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கொட்டி திக்க அவள் ஃப்ரெண்டாக இதுதான் சூப்பராக இருக்குது, நாவலாக நான் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட நடந்ததெல்லாம் நாவலாக எழுதிட்டு சரி நம்ம 3 பேரும் பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு வராங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருந்தாலும் லிங்க் அவனும் அங்கே பார்ட்டியில் தான் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னப்பா நீ ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுவும் நீ வந்து உன்னைய மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கா, அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இவன் மேலே வந்து மோதிரா. ஆனால் இவனும் சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டு ஆனால் அவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க போலன்னு சொன்னா ஆமாம் என் ஃப்ரெண்டோட வந்து என் ஃப்ரெண்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா, அந்த சியா இருக்கால அவன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னா இவனும் பார்த்துட்டு என்ன சியாவா யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். ஆமாம்மா இவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் சரி வாங்க உங்களுக்கு இன்னும் நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அதோட அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டினா இங்கே நம்ம ஹீரோயின் அவள் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ வந்து அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லா பிரச்சனையும் ஒரு வழியாக முடிச்சுட்டான் போல இருக்குது. அவளை நம்ம ஹீரோவும் செரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறான். ஒரு வழியாக வீட்டெல்லாம் ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கான். இவனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சாப்பாடும் நல்லா செஞ்சு வச்சுருக்கா போல இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின் நல்லா கோட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். உடனே சரி இந்த போர்வையை போத்திக்கிட்டு சத்தம் வெளியே வராமல் தூங்குமா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தூக்கி வச்சுட்டு போகிறான்.
அடுத்த நாள் காலையில் தான் லிங்க் இருக்கான்ல அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ இந்த மாதிரி என்னோட ஒரு இடத்துக்கு வரணும், அதாவது ஒரு பார்ட்டிக்கு வரணும், நீ வரியா அப்படிங்கிற மாதிரி. உடனே இவனும் சரி பன்னெண்டா ஓகேன்னு சொல்லிடுவாள் நம்ம ஹீரோயின். அதோட நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு பியூட்டி பார்லர் உட்கார வச்சு நல்லா மேக்கப் போட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தா பார்த்தா அவனே ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து போயிடும், வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் கூட்டிகிட்டு வரான். அதாவது லூலோட பர்த்டே பார்ட்டி தான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இது தெரியாது. ஆனால் இவனும் வந்தோன்னே அங்கே உள்ளவங்கலாம் பார்க்குறாங்க, யார் இவன் லிங்கு இவனை கூட்டிகிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மேனேஜரும் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறான், சார் வந்து சியாவை கூட்டிகிட்டு வந்திருக்கா அந்த மாதிரி லிங்குன்னு சொன்னோன்னா, சரி லிங்கை கூட்டிகிட்டு வா நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா வந்து, அம்மா பணம் எந்த அனுப்புமா இவன் பாரு கடங்கான வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அப்பா உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, சரி சரி நான் அனுப்பி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறா. அதோட செரிஞ்சுட்டு பார்ட்டிக்குள்ளே வரா. ஆனால் அங்கே வந்து லூலும் அந்த சாண்டியும் ஒன்றா நிற்கிறாங்க. ஆனால் சாண்டி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து, நீ யாரோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்கான்னு தெரியுமா, அவனுக்கு கொஞ்சமாவது விங்கி தான் இருக்கா, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கம் இல்லாமல் யார் கூப்பிட்டாலும் உடனே பின்னாடியே வந்துடுவியா, இது லூடோட பர்த்டே பார்ட்டிக்கு நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண நம்ம ஹீரோயின் விடுவாளா, அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் அவங்க உள்ளவங்கள சேர்மன் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப மட்டமாக பேசிட்டு அதோட அடிக்க கையை வாங்கணுன்னா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு நீங்கள் என்ன தெரியுந்தா ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி சண்டையெல்லாம் நடக்கிறது தெரிய வருது. ஆனால் இவ்வளோ அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நீ வந்து ரொம்ப நல்லது போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது நம்ம ஹீரோ கேட்கும்போது லூலு வந்து சரி நம்ம அங்கே போகலாம் வாங்க டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடறான். அவனை நம்ம ஹீரோவும் நேராக வந்து லிங்கிட்ட கேட்குறான், நீ எதுக்காக இவ்வளோ தேவையில்லாமல் இந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ட்டு. அதுக்கு அவனா உனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இப்போலாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொன்னேன், நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணுற இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட வீட்டுக்கு வந்துடான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட்டாக தான் வராப்புல இருக்குது. அவளும் பயந்து வந்தோன்னா நம்ம ஹீரோ நீ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தா, நீ எதுக்காக அந்த மாதிரி வந்தா பர்த்டே பார்ட்டிக்குன்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயினா இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்கள் வேலையெல்லாம் நான் கரெக்டாக தான் முடிச்சு வச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவளும் கோவமாக வந்து படுத்து கிடக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோக்கா இவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கா, இவன் என்ன இவ்வளோ ரூடாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணி கட்டுறான். நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் ரைட்டர் போல இருக்குது. அவன் லைப்ரரியிலேருந்து ஏதோ ஒரு புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே அந்த லிங்க்கும் வரான். வந்தவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான், இங்கே இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிப்பீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி எதுக்குன்னு தெரியல அவளுக்கு நூலை விட்டுக்கிட்டு இருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம ஹீரோ நேற்று நடந்ததை நினச்சிக்கிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கான் போல இருக்குது. அவனும் செரிஞ்சிட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வரும்போது நம்ம ஹீரோயினும் காஃபி கப்போட வந்து நிற்கிறான்னு. அவனா எனக்கு இது எதுவும் வேண்டாம், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அதோட அப்படியே கட் பண்ணி நம்ம லிங்கை காட்டுறாங்க. இவன் ஒரு ரைட்டர் போல இருக்குது. இவன் எழுதின நாவல் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தான் போல இருக்குது. இவன் கேரக்டரை பார்த்த வகையில் நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கிடையாது, ஆனால் ஏதோ ஒரு வெல்விசராக இருக்கான். அப்போ தான் காட்டுறாங்க அங்கே வந்து லூலு வரா. வந்தோன்னா நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம லிங்கும் கேட்குறான். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, என்னது ஹெல்ப்பா, நீ எந்த ஹெல்ப்பு கேட்க போகிறான்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ ஏன் அதை வந்து என்னட்ட கேட்குறா, நான் அவரும் சாதாரண ரைட்டரில் அப்படிங்கிற மாதிரி அவனும் நோஸ் கட் பண்ணி விட்டோன்னா உடனே இவனும் எதுவுமே சொல்லாமல் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து விறுவிறுன்னு போயிடா. லிங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் எழுதின புக்கு சரியாக செல்ஸ் ஆகலாம், நானே டென்ஷனில் இருக்கேன், இவ வேற ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின்மே வந்து அவள் ஃப்ரெண்டு மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு நம்ம கூடிய சீக்கிரமே என் வேலை போனாலும் போயிருன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, இங்கே பாரு கிரியேட்டிவ் ஃபுட்டுன்ட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, நீ அதில் கலந்துக்க, உனக்கு தான் நல்லா குக்கிங் வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் பக்கத்தில் ஃப்ரெண்டு மூவா, நீ அழுகல உன் கண்ணீரில் மீனே ஓட விட்டலாம்னு சொன்னால் போதும் கிண்டல் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கிறா. ஏன்டா அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான்ல, அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. அவளோ ஃப்ரெண்டுகிட்டையும் இதை பற்றி சொல்லிட்டு இருப்பான், நான் அவனுக்காக எல்லாம் பண்ணுறேன், ஆனால் அவன் மேலே எனக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ அக்கறை, அவன் கோவமாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு தெரியல ஏதோ ஒரு சேஞ்சஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதோட நம்ம ஹீரோயின் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், ஏன்னா அவர் வர நேரமாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர பார்த்தா வீடு இருட்டாக இருக்குது. ஏன் திடீர்னு இப்படி வீடு இருட்டாக இருக்குது ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இவ்வளோ சுவிட்ச் போடுறதுக்கா அங்கே எங்கே அப்படி கை வச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் சட்டையோட பட்டன்லாம் கழட்டிட்டு நிற்கிறான் போல இருக்குது. இவ்வளோ அவனோட பாடி அப்படி தொட்டு பார்த்துக்கிட்டு இது என்னது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி தடையை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பொறுத்து பார்த்துட்டு டக்குன்னு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு, என்னம்மா இன்னுமா தடையை பார்க்குற, அவனுக்கு சுவிட்சு கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாக போயிருது. ஐயோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து ஓடிறா. நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருது வேணும்னு தான் நம்மளை தொட்டு பார்த்துருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோ
ஹீரோயினும் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மெதுவாக வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க நம்ம வெளியே போவோமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோ வந்து எப்போவுமே வெளியே போக மாட்டான் போல இருக்குது. ஏன்டா அவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அதனால அன்ஃபேமிலியர் பிளேஸ்க்குலாம் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனோட அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் நம்ம போகலாமா, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போவோமே, வெளியில் சாப்பிடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் சரி வரேன், அது உனக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இவனை ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கூட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோ கேட்குறான், நீ சொன்ன ரெஸ்டாரண்ட் இதுவாண்டு. ஆமாம்மா, இங்கே ரொம்ப சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும், நான் ஆர்டர் பண்ணுறேன், இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த சாப்பாடு எல்லாமே நம்ம ஹீரோயின் தான் செஞ்சுருப்பா போல இருக்குது. இவனும் அதெல்லாம் எடுத்து இவனுக்கு கொடுக்க இவனும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவன் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ சாப்பிட்றதை இவனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு அப்படி மனசு ஏதோ அலைப்பாயுது போல இருக்குது. ஐயோ, ஏன் எனக்கு இப்படி மனசு அலைப்பாயுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து வெயிட்டரும், உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வெக்கமாக போயிடுது. ஐயோ, இவர் ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சாப்பிட்ற அழகை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு குப்புன்னு வைக்குது. ஐயோ, நான் ஏன் இப்படி போயிட்டேன், இவரை ஏன் இந்த அளவுக்கு நான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, இந்த சாப்பாடுலாம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பக்கத்து டேபிளில் ஒருத்தர் நம்ம ஹீரோயின் வச்சுக்கிற பேக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு ராபர் போல் இருக்குது. அதோட நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்குல்ல, இனிமேல் இங்கே வருவோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனும் வந்து நம்ம ஹீரோயின் உள்ள பேக்கை வந்து பிடுங்கினவன் டக்குன்னு அவன் இடுப்பில் வச்சு இந்த கத்தியை எடுத்து கீரையில் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக கீறிடுது போல இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வாங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஓடி வந்தவ அதுக்கு மேலே பாவம் அவளால் ஓட முடியாமல் அப்படி மயக்கப்பட்டு விழுந்துறா. அவளை நம்ம ஹீரோ அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கான். அந்த ராபரையும் கண்டுபிடிச்சாச்சு, போலீஸில் வந்து சேர்த்தாச்சுன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்குமே நம்ம ஹீரோயின் அப்படியே கையை பிடிச்சிட்டு உனக்கு ஏதாவது ஒன்றுண்டா என்னால் தாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்து இந்த லிங்க்கு வரான். நீ எப்படி இருக்கா, நான் உன்ட்ட ஒன்று பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இவனை தலையில் கை வச்சுட்டு நான் உன்ட்ட எதுவும் பேசலை, தயவுசெய்து இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி லிங்க்கை வெளியே போக சொல்கிறான். ஆனால் லிங்க்கை நான் உனக்கா நான் ஒரு 2 நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஒன்று பேடு ஒன்று குட்டு. ஃபஸ்ட்டு நான் உனக்கு பேடாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு டுலு என்னை பார்க்க வந்தா, அதாவது சியாவை உன்னோட்ட வந்து விளக்குறதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தா, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ சரி அப்போனா அடுத்தது குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். குட் நியூஸா, அது நான் எப்போவுமே உன் பக்கம் இருக்கேன்ல, அதுதான் குட் நியூஸு. ஆமாம், என்ன திடீர்னு சியா மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை, நீ என்ன சியாவை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கா தலைவலி தாங்க முடியல, நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்பா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஏன்னா சியாவை நீ மயக்கணுன்ட்டு அவளுக்கு தேவையான செஞ்சு கொடு, சியா வந்து ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா, பேசாமல் நீ உன்னோட கம்பெனி சார்பாக அவளை வந்து கிரியேட்டிவ் ஃபுட் ஈவெண்ட்டில் வந்து அவளை கலந்துக்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை நீ கொடுத்த ஐடியாலாம் போதும், முதல் இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வேறு வழி இல்லாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடறான். நம்ம ஹீரோயின் அதேமாதிரி அந்த ஃபுட் ஈவெண்ட்டை கலந்துக்கிறதுக்காக அந்த பேப்பர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இதில் எப்படியாவது கலந்துக்கணும், என்னோட லெவலே மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் இங்கே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பற்றி ஏன் அவளை பற்றி எனக்கு இப்படி அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, அவள் எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரின்னு அப்படியே அவள் கிச்சனுக்கு வந்தவன் என்னன்னு தெரியல, என்னோட ஏசி வந்து ஒர்க்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே சட்டையெல்லாம் அப்படி கலட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இவன் இந்த மாதிரி இப்படி நடந்துக்கிறான், இவன் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டானே, இதை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கண்ணை முடிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படி பக்கத்தில் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சட்டையை கழட்டிக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் என்ன தான் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் போல இருக்குது. இவன் எந்த மாதிரி பொண்ணுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினா அதை கண்டுக்காமல் அவள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதோட இவனும் உட்காந்துட்டு அப்படி தலைவலிக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குதா, நான் வேணா மசாஜ் பண்ணி விடவா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே தோளில் சாய வச்சு அப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அவன் ஃப்ரெண்டு தான் பேசுகிறான். ஆமாம், உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் ஆகலை, இல்லை உங்கள் அப்பா வந்தாரு திடீர்னு உனக்கு ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போகலான்னு சொன்னா, அட பாவி, எதுக்குடா எங்கள் அப்பா பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல, எதுக்கு பணத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட வந்து ஏன்ப்பா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணுறா, எதுக்காக நீ என் பேரை சொல்லி மூட்டை பணம் வாங்கினா, உனக்கு சொன்னால் புரியாதா, பாவம் அம்மாவும் முடியாமல் இருக்காங்க, நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருப்பானா இல்லை இந்த மாதிரி உனக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பானா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமாக கத்திட்டு அதே டென்ஷனில் அப்படியே பாருக்கு வரா. வந்தவா அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம லிங்கு கவனிக்கிறான். இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்து சியா தானே, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்படி கும்மாலாம் போட்டுக்கிட்டு இருக்கா, என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம சியாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவள் பக்கத்தில் ஒருத்த வந்தவன் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தா லிங்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா நவளடா அப்படிங்கிற மாதிரி அவனை விரட்டி விட்டுட்டு, சியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்னாச்சுன்னு சொன்னா அவளை குடிப்பதில்லை, எனக்கு இன்னும் ட்ரிங்க்ஸ் வேணும்னு ரொம்ப அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவளை விட்டா அவளை தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் அவ்வளோ காலை எடுக்க
மாட்டேங்கிறான். வேறு வழியில் நம்மளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்கு வரான். இங்கே நம்ம ஹீரோவுமே நம்ம ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபோன் பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது. அந்த நேரம் பார்த்து இவனும் கதவை தட்ட நம்ம ஹீரோ தான் போய் கதவை திறக்கிறான். பார்த்தா லிங்கு இவ குடிச்சிட்டு பாலில் ரொம்ப இதாக இருந்தா அதான் தூக்கிட்டு வந்தப்பா இந்தாப்பா நீனே பார்த்துக்கோ, உன் கேர்ள் ஃப்ரெண்டை நீ பத்திரமா பார்த்துக்கப்பா நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போனோன்னே நம்ம ஹீரோனா குடிச்சிட்டு பயங்கரமாக அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ ரொம்ப அக்கறையாக நீ சாப்பிடவே இல்லையா, கொஞ்சமாவது சாப்பிடு, இல்லாட்டி இந்த மெடிசனாவது வாயில் போட்டுக்க, நீ ரொம்ப வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு அப்படியே தூங்கிறா. உடனே நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் வந்தவன் அவன் நெத்தியில் அப்படி கிஸ் கொடுத்துட்டு என்னமோ தெரியல இப்போமெல்லாம் என் மனசு உன்னையே நினைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடான். அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறா. ஐயோ என் தலையெல்லாம் ஏன் அப்படி வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தவ ஐயோ அவ்வளோதான் அந்த சியான் என்னை கொல்ல போகிறான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உடனே அவன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஓடி வரா. அங்கே மூவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளோட பாஸ் வந்து ரொம்ப சுடுமுஞ்சி ரொம்ப ரூடாக நடந்துக்குவான், ஆனால் இப்போம்லாம் அவன் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை, இவள்கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் நடந்துக்கிறான், ரொம்ப அன்பாகவும் நடந்துக்கிறான், இதெல்லாம் என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இவளும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இவள் கதையை அவன் மூட்டை சொன்னோன்னே இதை கேட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருது. இருந்தாலும் அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி எனக்கு என்னமோ அவன் ஃப்ரெண்டோட பாஸ் வந்து இவளை வேறு மாதிரி மயக்க பார்க்குறான், இவளை வந்து சீட் பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறேன், அதனால அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நீ அவன்கிட்ட கொஞ்சம் விலையே இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட அப்படி கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஐ செக்கப்புக்காக வந்திருக்கான். இது ரெகுலராக வர செக்கப் தான் போல இருக்குது. ஆனால் டாக்டர் இந்த தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களோட விஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பார்வை கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் இதை இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதோட வெளியே வரான். பார்த்தா அங்கே லூலு நிற்கிறா. என்னாச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப் வந்ததாக கேள்விப்பட்டேன், ஏன் என்னை கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்றும் அவசியம் இல்லை நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு அவ்வளோ எங்கள் அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சுல, நீங்கள் டின்னருக்கு வீட்டுக்கு வரீங்களா, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல நம்ம ஹீரோவை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் இதை பற்றி ஆண்டிட்டு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம லிங்கும் வரான். வந்துட்டு டே அன்றைக்கி என்னடா நடந்துச்சு, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தால ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான் போல இருக்குது. நீ என்னடா இப்படி ஒரு ஆளாக இருக்கா, நானாக இருந்தால் மட்டும் அவளை அப்படி தான் என் கைக்குள்ளேயே வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா என்னது உன் கைக்குள்ளே வச்சுக்குவியா, ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன்டா, அதாவது நீ வந்து அவளை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கிறோன்னா அந்த அளவுக்கு நீ நடந்துக்கலாம், நீ உன்னோட நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படி புன்சிரிப்பாக சிரிக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் மூவில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மூவ் கேட்குறான், அம்மா இப்போ அவன் ஃப்ரெண்டோட பாஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவனை பற்றி ஏதாவது கேட்டியான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினா அதை பற்றிலாம் யோசிக்கல, எனக்கு வந்து ஃபுட் காம்படிஷனில் எப்படியாவது வின் பண்ணணும் அதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவளும் புது விதமான டிஷ் எல்லாம் வந்து மேக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறா. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நோட்டும் பேனாவாக இருக்கா. இவன் ஏதாவது சொல்லும் போது அது மிஸ்டேக்லாம் சரி செஞ்சுக்கலான்ட்டு இவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டோஃபு ரொம்ப ஹார்டாக இருக்குது, இது நல்லாவே குக் ஆகலை, இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு தான் ஐயோ நான் என்ன செஞ்சாலும் இவன் வேணும்னாலும் சொல்கிறானா அவளை உண்மையை தான் சொல்கிறான்னு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோ எந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அதே இவளும் செஞ்சு அந்த ஃபுட் காம்படிஷனில் வந்து இவளும் கலந்துக்கிறா. இதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒவ்வொரு ஃபுட்டாக செஞ்சு கொடுத்து அவன் என்னென்ன மிஸ்டேக்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் சரி செஞ்சுட்டு அந்த டிஷ் தான் இவளும் ஃபுட் காம்படிஷனில் செஞ்சு கடைசியில் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு போய்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துட்டு இது பண்ணுறான். அதுவும் இல்லாமல் அந்த ஃபுட் காம்படிஷனோட ஜட்ஜே வந்து நம்ம ஹீரோ தான் போல இருக்குது. நம்ம ஹீரோட கம்பெனி தான் அந்த ஃபுட் காம்படிஷன் ஈவெண்ட்டே நடத்துது போல இருக்குது. அது நம்ம ஹீரோ தான் ஜட்ஜி, ஆனால் வந்து இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவளும் ஒவ்வொன்றா வின் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ தான் லூலும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆஹா நீ வின் பண்ணுறியா, கடைசியில் நீ வந்து ஃபைனலுக்கு வந்துட்டா, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வச்சுருந்த சுகரை எடுத்து ஒழிச்சிட்டா. அதாவது கல்யாணத்தை நிப்பாட்டண்டா சீப் எடுத்து ஒழிங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இந்த சுகரை எடுத்து ஒழிச்சிட்டா நம்ம ஹீரோயின் தோற்று போயிடுவான்னு நினச்சிட்டாலா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் அதோட சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கவனிக்கிற சுகரை காணுண்டு. ஆனால் மூணு தேடி பார்க்குறான். ஐயோ இது கண்டிப்பாக சுகர் வேணுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு. சரி அதை பற்றி அப்புறமே யோசிக்கலாம், நம்ம வேணால் சுகருக்கு பதிலாக அணியை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்லாம் செஞ்சு பார்த்துறாங்க. ஆனால் அங்குள்ள ஜட்ஜெலாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அதே மாதிரி சாப்பிட்டு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வச்ச அந்த 2 டிஷ்ஷில் நம்ம ஹீரோயின் பண்ண டிஷ் எதுன்னு அவனுக்கு தெரியாது. அவனுமே 2டையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுமே நல்லா இருக்குது, ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் இந்த டிஷ்ஷில் வந்து கண்டிப்பாக சுகர் போட்டே இருக்கணும், ஆனால் அவங்க சுகருக்கு பதிலாக வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது கூட ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒரு டிஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணுறான். இங்கே லிங்குக்கோ ஐயோ அவன் யாரை செலக்ட் பண்ண போகிறான்னு
தெரியலன்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த போட்டியில் யார் வின்னுண்டா நம்ம ஹீரோயின் தான் வின்னு அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குஷி தாங்க முடியல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கடைசி வரைக்கும் இதோட ஜட்ஜி யாருன்றே தெரியாது. அவளும் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கான். என்னம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, அதுவும் இவ்வளோ லேட்டாக வராண்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ஃபுட் காம்படிஷனில் கலந்துருந்தேன், நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ், அதான் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டையை கொடுத்தோன்னா நம்ம ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படி புண்ணு சிரிப்பாக சிரிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் ஃபேஸில் சிரிக்கலாம் தெரியுமா, நான் இப்போ தான் பார்க்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், டே இந்த ஃபுட் காம்படிஷனில் நான் எப்படிடா அவளோட டிஷ்ஷை கரெக்டாக கண்டுபிடிச்சான்ட்டு. அவனு சிரிச்சுக்கிட்டு, அவன் சமைச்சு தரது எனக்கு தெரியாதா, அவள் கைப்பக்கம் எனக்கு நல்லாவே தெரியும், அதை வச்சு தான் நான் சொன்னேன் அதுதான் அவளோட டிஷ்ஷாக இருக்குன்ட்டு, கடைசியில் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு லிங்கோ, பரவாயில்லையே நீ அவளை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா, அந்த அளவுக்கு அவன் மனசில் இடம் பிடிச்சிட்டாளா அப்படின்னு கேட்க, இங்கே அதே மாதிரி மூவாக கேட்குறான், ஆமாம் அவன் ஃப்ரெண்டோட பாஸ் இப்போ என்ன பண்ணுறான், நீ அதை பற்றி கேட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், இல்லை இப்போலாம் நான் அவளை பற்றி எதுவும் கேட்கறலாம், அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நான் இங்கே வந்து நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டு அங்கே மூவும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே லிங்கோ வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க, அங்கே மூவா வந்து அதாவது உன் ஃப்ரெண்டு பாஸை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஐடியா கொடுத்ததுல நம்ம ஹீரோவும் ஒரு வகையில் குழம்பிறான், இங்கே நம்ம ஹீரோயினுமே குழம்பிறா. அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஃபீவராகவும் கோல்டாகவும் இருக்கு போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு, நல்லா தானே இருந்தால் ஏன் உனக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி உனக்காக நான் கஷாயம் செஞ்சு கொண்டு வரேன்ட்டு அவனை எந்திரிச்சு போகிறான். அந்த நேரம் பார்த்து மூ வந்து கதவை தட்ட நம்ம ஹீரோயின் தான் கதவை திறக்கிறா. என்ன மூ நீ இந்த நேரத்தில் வந்துக்கிறாண்டு, ஆமாம் ஆரம்பிச்சு தான் சொன்னேன் உனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு, அதனால தான் உனக்கா சிக்கன் சூப் கொண்டு வந்திருக்க, இந்த குடி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுக்க, நம்ம ஹீரோயின் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என்னோட சேர்ந்து நல்லாவே நீ இப்போ சமையல் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். அம்மா நீ எதுக்கு இவ்வளோ லேட்டாக இங்கே வந்திருக்க, அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும், பேசாமல் இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா பாவம் அவனை வெளியே பிடிச்சி தள்ளி கதவை சாத்திரான் போல இருக்குது. பாவம் இது மூவுக்கு ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் தான் பார்த்துட்டு, ஏன் அவன்கிட்ட இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, அவன் பாவம் தானே சொல்லணும், போதும் இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், நம்ம ஹீரோ போகிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் விடாமல் எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கும்போது ரெண்டு பேரும் தடுமாறி அப்படியே சோஃபாவில் விழுந்துறாங்க ஒன்றா. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் கொடுக்க, நம்ம ஹீரோயினை விடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை மறுபடியும் மழுக்கட்டாயமாக அப்படி கிஸ் கொடுக்குறான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அவளோட ஃபீவர் நம்ம ஹீரோவுக்கும் வந்துருச்சு போல் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் தொட்டு பார்த்துட்டு, ஆமாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் சியாவுக்கு ஃபீவர்னு கேள்விப்பட்டேன், அதே ஃபீவர் உனக்கு எப்படிடா வந்துச்சு, என்னடா நடக்குது உங்களுக்குலாம் சொன்னேன்னா, நம்ம ஹீரோ நீ இப்போ இங்கே போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பில்லோ எடுத்து அடிக்க போவேன். உடனே லிங்கும் சரிப்பா நான் கிளம்புறேன், உங்களுக்கு என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். அவன் போனோன்னா நம்ம ஹீரோவும், சியா என்னோட நெத்தியை தொட்டு போகிற, எனக்கு ஃபீவர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வந்து தொட்டு பார்க்குறா. இல்லையே நார்மலாக தானே இருக்குது, உங்களுக்கு ஃபீவராக இல்லைண்டு. இல்லை நீ என் பக்கத்தில் இருந்தால் என் ஃபீவர் இன்னும் சரியாக ஆயிரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எப்படியோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. அப்படியே கட் பண்ணி இந்த ஆரஞ்சை கட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பா வந்து கால் பண்ணி, என் பொண்ணு எங்கம்மா இருக்கா, அவளை நான் காண்டாக்ட் பண்ணவே முடியல, நான் இப்போலாம் நான் ரொம்பவே மாறிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா, இவர் பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சி அவளும் அவள் வந்து இப்போ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அட்ரஸ் கொடுத்தோன்னா இவனும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வராமல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு அவங்க அம்மா வராங்க. நம்ம ஹீரோயின் சரி உங்களுக்காக நான் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளும் வெளியே போகிறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன்டா உன்னை பார்த்துக்கிறதுக்கு லூலுவை வந்து உள்ளே விட மாட்டேங்கிறியா, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோங்க கரெக்டாக சொல்லிடுறான், நான் லூலுவை வந்து கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை காட்டணுன்னா அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க, நான் இவ்வளோத்தாமல் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் இதையெல்லாம் வெளியில் லூலுன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்க அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே அவளுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வந்துகிட்டு இருக்கு. இங்கே அப்படியே கட் பண்ணி லிங்கை காட்டினா லிங்க் வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஆரஞ்சுக்கு ரூட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அவ்வளோ ஒரு ரைட்டர் தான் போல இருக்குது. அப்புறம் இந்த நாவலை என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம், இதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற பார்த்துட்டு நம்ம மூவை ஆளுக்காள் ஜோடியாக சுற்றுறாங்க. நான் தான் சும்மா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே அதே மாதிரி லூலும் வந்து நம்ம ஹீரோயின் வின் பண்ண அந்த ஃபுட் காம்படிஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இந்த ஃபுட்டுக்கு கண்டிப்பாக சுகர் தேவைப்படும், ஆனால் இவ சுகரை வந்து ஆட் பண்ணவே இல்லை, அப்போ எப்படி அந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க, இது பண்ணது எல்லாம் சியான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது தெரியாத நம்ம ஹீரோயின் அப்படி சந்தோஷமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இவ கேட்குறா, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, நீ தான் ஃபுட் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான்ட்டு, ஆனால் இதெல்லாம் நீவா வாங்கலை, உனக்கு சியான் தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலண்டு. ஓ புரியணுமா, அப்போவா உட்காந்து பேசலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ இந்த ஃபுட் காம்படிஷனில் எப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான்ட்டு எனக்கு தெரியும், நீ வந்து சியானை வந்து மயக்கி தானே வாங்கினா, ஏன்னா உனக்கு பணம் தான் முக்கியம், ஏன்னா நீ அந்த டிஷ்ஷில் வந்து நீ சுகர் ஆட் பண்ணவே இல்லை, இருந்தாலும் அது நல்லா இருக்குன்னு உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபுட் காம்படிஷன்
காம்படிஷன் ஈவெண்ட் நடத்துனதே வந்து சியானோட கம்பெனி தான். அப்போ அவன் தான் வேணும்னாலும் உனக்காக அந்த ப்ரைஸை வந்து தூக்கி கொடுத்துருக்கான். இதுதான் உண்மைன்னு நான் மட்டும் மீடியாவில் வெளியிட்டேன், அவ்வளோதான் சியான் அந்த போர்டுலேருந்து தூக்கி வீசிடுவாங்க. அவன் கம்பெனியே வந்து கெட்ட பேர் வந்துடும். அவனை யாருமே நம்ப மாட்டாங்க. அவனோட ப்ராடக்ட் எதுவுமே யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் நான் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறேன்டா, நான் சொன்னப்படி நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ சியானை விட்டு விலவே இரு, அதுதான் உனக்கு நல்லது, உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த லூலுவும் நம்ம ஹீரோயினை மிரட்ட, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, உண்மையிலே சியான் தான் இந்த மாதிரி வேணும்னாலும் எனக்கு ப்ரைஸை கொடுத்தாரா, அவருக்கு என்னால் எதுவும் கெட்ட பேர் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு இவன் இன்னும் காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா, வீட்டுக்கு போகணுமே அப்படின்ட்டு இவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே நம்ம லிங்கு வரான் வந்துட்டு, என்னப்பா ஏதாவது பயங்கரமான ஃபைட் நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோ என்னடா உளறிக்கிட்டு இருக்காண்டா. ஆமாம் இப்போ தான் பார்த்தேன், லூலு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு இருக்கா, அவள் உடனே தானே பார்த்துட்டு போகிறா, நீ என்ன அவளை திட்டி விட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது. ஆஹா அந்த லூலு வந்து சியாட்ட ஏதோ பேசியிருக்கா பழஞ்சிட்டு நம்ம ஹீரோவும் கால் பண்ணுறான் அந்த லூலுக்கு. அந்த லூலும் நம்ம ஹீரோட அம்மாவோட தான் பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் பையன் தான் எனக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஆனால் அவனை நல்லா திட்டி வரான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா, நீ என்னோட சியாவை தேவையில்லாமல் ஏதாவது சீண்டுன்னு நினச்சேக்கா, அவ்வளோ தான் உன் ஃபேமிலியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு வைக்க, உடனே இவளும் ஆண்டி உங்கள் பையன் தான் கால் பண்ணாரு, என்னன்னு தெரியல ரொம்ப கோவமாக பேசிட்டு வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவளும் சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லிட்டு அப்படியே இருந்துடா. அப்படியே நம்ம ஹீரோ காட்டினா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே வந்து அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு போல இருக்குது. அந்த ஃபுட் காம்படிஷன் நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணான்னு சொன்னது, நீங்கள் போய் உங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து கொண்டு வந்த ஃபுட்டையே கொடுத்து நீங்கள் வந்து அவள் செஞ்சுற மாதிரி காட்டியிருக்கீங்க, ஏமாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா இதில் போயிட்டுருக்கு, நியூஸ் போயிட்டுருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டென்ஷனில் அவன் வந்துகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின்மே உட்காந்து தனியாக இருந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள், நான் அவனை எங்கெல்லாம் தேர்றது தெரியுமா, எனக்கு பணம் கொடுன்னு சொன்னேன்னா, சரி உங்களுக்கு பணம் தானே வேணும், இந்த அங்கே எடுத்துக்கிட்டு போங்கன்னு அவளும் பணத்தை கொடுக்குறா. ஆனால் அவங்க அப்பா, இந்த பணம்லாம் எனக்கு எப்படி பத்து, இவ்வளோ பெரிய பணக்கார ஏரியாவில் நீ வந்து வேலை பார்க்குறா, உனக்கு இன்னும் நிறைய அமௌண்ட் இருக்கும்ல, ஒழுங்காக பணத்தை கொடுன்னு அவர் கையை பிடிச்சி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த நேரம் பார்த்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க கையை விடுங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும், இந்த கார்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு அவனும் கார்டை தூக்கி போட, ஆனால் அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்கு அவர்கிட்ட கார்டை கொடுத்தீங்க கேட்டோன்னா, எனக்கு கண்ணு ரொம்ப பெயினாக இருக்குது, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறான், நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட கார்டு கொடுத்தீங்க, அதை வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களோட ஹெல்ப் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் என்னோட பிரச்சனையை நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். இங்கே நம்ம ஹீரோ ஏற்கனவே டென்ஷனாக இருக்கான். இதில் வேறு இவ பேசுகிறத கேட்டுட்டு அவனும் ரொம்ப டென்ஷனாக, ஆமாம்மா உனக்காக ஹெல்ப் பண்ண போய் தான் இப்போ எவ்வளோ பிரச்சனையும் வந்துருச்சுன்னு சொன்னேன்னா, உங்களை யார் ஹெல்ப் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமாக வீட்டை விட்டு வந்துடா. வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மூவும் வந்துடான். என்னது நீ இந்நேரத்தில் இங்கே வந்துக்கிட்டு இருக்காண்டா. ஆமாம் எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லைன்னு வந்தேன், ஆனால் நீ கரெக்டாக நீ வந்துட்டா அப்படின்னு சொன்னால், சரி வா நம்ம அடிக்கடி போகிற இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு அவனும் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு இடத்த கூட்டிகிட்டு வரான். பார்த்தா ரொம்ப குளிராக இருக்குன்னு சொன்னால் அவனோட கோட்டை நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சாதாரண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி வந்திருக்கோம்ல, சின்ன பிள்ளைல நம்ம நிறைய விளாண்டுருக்கோம்ல, ஆனால் என்ன பண்ணுறது லைஃப்பில் சில இதெல்லாம் சேஞ்ச் ஆகிருதுல, திரும்பவும் நம்மளுக்கு அந்த பழைய இது கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே டைமில் நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம லிங்க் சொன்னால இப்போ தான் லூலு வந்துட்டு போனாண்டு, அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அந்த லூலுவாக தான் காரணமாக இருக்கும், அவள் தான் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா என்னென்னு கண்டுபிடிங்க, உண்மையிலே இந்த காம்படிஷனில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லா ஃபுட்டேஜும் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவட நம்ம ஹீரோயின் சரி எனக்கு லேட்டாச்சு நான் வீட்டுக்கு கிளம்பும்போது, மூசுரா நீ எதுக்கு அங்கே போகிறா, பேசாமல் இங்கேயே இருவேண்டு, இல்லை பிடிச்சிக்குதோ பிடிக்கலையோ நான் கான்டாக்ட் போட்டிருக்கேன், அதனால் அந்த ஜாப்பில் தான் நான் இருந்து தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதோட வீட்டுக்கு வர பார்த்தா வீடு இருட்டாக இருக்குது. அவளோட லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அவளும் பார்க்குற நம்ம ஹீரோ, சாரி நான் ஏதோ டென்ஷனில் உன்னை கோவமாக கத்திட்டு என்னை மன்னிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் அவங்களுக்கு போய் நான் சமைக்கணும்னு சொல்லிட்டு அவள் போகிற நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினை விடுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விடுங்கன்னு சொன்னோன்னா, அவனை எனக்கு நீ வேணும், நான் மன்னிச்சிட்டு, நான் உன்கிட்ட தெரியாமல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயினை அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே அமைதியாகிறா. அவளே இனிமேல் உன்னை என்னை எப்போவுமே பிரிஞ்சிருக்க மாட்டேன், உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அழகா தூக்கிட்டு வந்துட்டு அப்படி சொல்கிறான், இனிமேல் நீ நானும் என்னைக்கு ஒன்றா இருப்போம், நம்ம ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்கவே முடியாது, நான் உன்னை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நைட்டை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் முடிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவை பக்கத்தில் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இவளும் வெக்கப்பட்டோன்னே நம்ம ஹீரோவும் அதான் முழுசாக நனைஞ்சாச்சு, இனிமேல் எதுக்குமா முக்காடு அப்படின்ட்டு போங்க நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ சொல்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு
முன்னாடி நான் என் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்றீங்கன்ட்டு, ஆமாம் சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் என் கண்ணு போணுச்சு, இப்போ என் கண்ணு திரும்பவும் கிடைக்க எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டாங்க. ஆப்ரேஷன் மட்டும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகட்டும், நான் உன்னை என் கண்ணால் பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எங்கள் அம்மா உனக்காக இந்த செயினை கொடுக்க சொன்னாங்க, இதை இப்போதைக்கு உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவனை அந்த செயின் நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி லூலுவை காட்டோன்னா அவங்க அம்மாவை லூலுவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு கண்ணு தெரியாத ஒரு பையனை உன்னால் மயக்கி கல்யாணம் பண்ணிக்க தெரியாதா பாரு, எங்கேருந்தா வந்தவ அந்த வாழ்க்கை வாழ்றா, நீலாம் சுத்த வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கத்த. லூலுவோ இதை கேட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தவ, கண்டிப்பாக எனக்கான வாய்ப்பு வரும், அப்போ நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபுட் காம்படிஷனை பற்றி நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு போல இருக்குது. உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிற பொருட்கள் தரம் இல்லைன்ட்டு உங்கள் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் வருது, பப்ளிக்லாம் உங்கள் மேலே வந்து தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் யார் என்ன பண்ணுறான்ட்டு உடனே கண்டுபிடிக்கணும், வந்து நம்மளோட கம்பெனியோட குரோத் என்றைக்குமே இறங்கிடக்கூடாது, அதில் நம்ம கவனமாக இருக்குன்னு இங்கிட்டு நம்ம ஹீரோ பிஸ்னஸ் விஷயமா ரொம்ப டென்ஷனாக ஆகிட்டு இருக்கான். அவட அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. நம்ம மூவ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயின் வந்து அவனை தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிடுச்சு போல இருக்குது. அதை நினச்சி இவனை ட்ரிங்க்ஸ் பண்ண இங்கே ஆரஞ்சும் லிங்க்கும் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். உடனே லிங்க்கும் சொல்கிறான், சரி சரி கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போயிரு, மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆரஞ்சை கூட்டிக்கிட்டு வீட்டில் விடுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ரொம்ப சேடாக இருக்கா, என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காண்டு, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, பையன்லாம் உடனே மாறிடுவாங்க, அவங்களுக்கு வேற ஒரு பொண்ணு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்ட ஆரஞ்சு நீனும் அப்படி தானடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கார் ஓட்டு இறங்க, ஐயோ நானே என் வாயால் கெடுத்துக்கிட்டேன்னா அந்த வாய் இருக்கே வாய் அப்படிங்கிற மாதிரி லிங்க் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே நம்ம ஹீரோ காட்டோன்னா அவன் ஆஃபீஸ்க்கு ஏதோ ஃபைல் எல்லாம் படித்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த எழுத்துலாம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, ஹெல்ப் பண்ணலாமா, ஆஃபீஸ்க்கே போகலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கே இவளை கூட்டிகிட்டு வந்துடான் போல இருக்குது. கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேக்குள்ள ஃபைல்லாம் படித்து சொல்ல இவனா இதான் சாக்குன்னு மடியில் உட்கார வச்சுட்டு அப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கண்ணால் என்னை பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் கண்ணை தடவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த ஒரு பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டே உனக்கு தெரியுமா, பிரசிடென்ட்டு அவங்க ஒய்ஃபை வந்து மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே பெரிய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவை சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ என்னைக்கு என் பக்கத்தில் இருக்குன்னு எப்போவுமே என்னை விட்டு போயிடாத, எனக்கு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஆப்ரேஷன் அப்படியே நடந்து முடிஞ்சு நான் பார்க்கும்போது முதல்ல நான் உன்னை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபோன் கால் வருதா, ஐயோ என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அடுப்பை கூட ஆஃப் பண்ணாமல் இவளும் வந்துடா. அதாவது நம்ம மூவ் வந்து அப்ராடு போகிறான் போல இருக்குது. இதை கேள்விப்பட்டு தான் அவளும் அவசரமாக வந்தா. ஆமாம் என்ன திடீர்னு நீ அப்ராடு போகிறாண்டு, இல்லை படிப்பு விஷயமா போகலான் இருக்கண்ட, ஆனால் நீ சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்கா அப்படி போகிறாண்டு, ஏன்னா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு, கொஞ்ச நாள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நீ நல்லபடியாக சேஃபாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே அதே மாதிரி ஆரஞ்சும் அப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா இவளை யாரோ கடத்திட்டு போகிறாங்க, அது யாருன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, பர்னிங் ஸ்மெல்லாக. என்னாச்சுன்னு தெரியல, ஏன் அப்படி பர்னிங் ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை பார்க்குறா. பார்த்தா ஹீரோ கையில் வந்து காயம் பட்டுருக்குது. ஐயோ சாரி, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் மறந்தாப்புல போயிட்டேன், அடுப்பு ஆஃப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன். ஆமாம் உனக்கு என்ன அப்படி ஒரு டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை, வந்து அப்ராடு போகிறான்னு சொன்னால் அதான் எனக்கு கவலையாக இருந்துச்சுட்டு. சரி அவன் படிப்புக்காகத்தானே போகிறான், ஒன்றும் பிரச்சனை, அதான் நான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே லிங்கை காட்டினா லிங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி ஆரஞ்சு நாங்கள் கடத்தி வச்சுருக்கோண்டு, இவனோட பிரச்சனைனால தான் ஆரஞ்சை கடத்தி வச்சுருக்காங்க போல இருக்குது. லிங்கு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த லேடியும் சொல்கிறாங்க, ஆரஞ்சு நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், லிங்க் இங்கே வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா நம்ம மூவும் அப்ராடு கிளம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவனை வழி அனுப்பிட்டு சரி நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கல, நீ எதுக்கு மற்றவளை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்பெல்லாம் நீ யோசனை பண்ணக்கூடாது, என்னையை பற்றி மட்டும் தான் யோசனை பண்ணணும், சரிவா உன் மூடு சரியில்லை, நான் உன்னை வேறு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன், வெளியில் கூட்டிகிட்டு வரான், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கணும், அதுதான் என்னோட ஆசை, நீ எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட லிங்க்கு இங்கே வந்துடாம்பல வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியை பார்த்து கேட்டேன்னா உன்னோட ஆரஞ்சுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, அவளை கொல்லலாம் மாட்டேன்ட்டு, ஆனால் அதுக்காக எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்களே என் ஃப்ரெண்டாக ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியை ஒரு கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, உன்னை வந்து நான் லவ் பண்ணவெல்லாம் இல்லை, சும்மா நீ என் கூட சுற்றிக்கிட்டு தான் நான் இதுக்காக நீ எதுக்கு இவ்வளோ போய் வந்து டார்ச்சர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஆரஞ்சையும் கூட்டிக்கிட்டு இவனும் அதோட வீட்டுக்கு வந்துடான். இவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆரஞ்சை படுக்க போட்டுருக்கும்போது இவன் ஏதோ
புலம்பிக்கிட்டு இருக்கா. உடனே என்னடி சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி காதை பக்கத்தில் கொண்டு வந்தா அவளை வந்து டக்குன்னு கடிச்சு விட்றா. அடி பாவி ஏன்டி இப்படி கடிக்கிறான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசு அப்படி செஞ்சலப்படுது. இல்லை இல்லை இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது, எனக்கு இவளோட லவ் மட்டும் தான் வேணும், இவளை எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே படுத்துங்கிறான். இங்கே நம்ம ஹீரோவுக்கு வேலையில் நிறைய ப்ரெஷர் போல இருக்குது. அந்த லூலு ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம ஹீரோவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டே இருக்கா போல இருக்குது. இவனு இதெல்லாம் யார் பண்ணுறா எது பண்ணுறான்னு உடனே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இங்கே அப்படியே நம்ம ஆரஞ்சை காட்டோம்னா அவளுக்கு அப்போ தான் முழிப்பு வருது. அவளை முழிச்சு பார்க்குற பக்கத்தில் லிங்கு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் என்ன இங்கே தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அப்பா நைட்டு எதுவும் நடக்கலையான்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு போகிறா. உடனே லிங்கு முழிச்சிட்டு நீ எங்கே போகிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுண்டு. நான் கிளம்புறேன், எல்லாம் ஒன்னால தான் இவ்வளவும் பிரச்சனை, போதும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. ஆனால் இவனும் பின்னாடியே ஓடி வரான். கொஞ்சம் புரிஞ்சுக்க, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ண, போதும் போதும் நீ லவ் பண்ணதெல்லாம் ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை, நீ யாரையாவது பற்றி தப்பாக எழுதி வச்சுட்டா அவங்களாம் என்னை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாப்பா, என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளிட்டு போகும்போது ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி அவனை ஹார்ட்டை பிடிச்சிட்டு உட்காந்துறான். அவனை ஆரஞ்சு பயந்துரு. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு வலிக்குதான்ட்டு. ஆமாம் ரொம்பவே வலிக்குது, நீ என்னை விட்டு போகிறேன்னு சொன்னால் எனக்கு ரொம்பவே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை ரொமான்ஸாக பேசணுன்னு கடைசியில் ஆரஞ்சு மனசு இலகி அவனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோவுக்கும் ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்க போல இருக்குது. இந்த லூலு அந்த டாக்டர்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. அந்த டாக்டரும் ஓகே மேடம் நீங்கள் சொன்னபடியே செஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு போகிறாரு. அப்படி என்னத்தை சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கே நம்ம ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, ஆரஞ்சு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், அவன் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை நீ பேசாமல் லிங்குக்கு வேணால் கால் பண்ணி கேளு, அவன் வேணால் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே லிங்குக்கு கால் பண்ணி ஆரஞ்சை பார்த்தீங்கன்னு கேட்டேன்னா உன் ஃப்ரெண்டு தானே, அவன் என் பக்கத்தில் தான் இருக்கா, நேற்று நைட் அவள் என்னமெல்லாம் பண்ணான்னு தெரியுமான்னு சொன்னோன்னா நம்ம ஆரஞ்சா நீ வாய மூறா, நீ என்னடா தப்பா இப்பெல்லாம் பேசுகிறா, அவள் ஏதாவது நடிச்சிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா, அப்போ ஜாலி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் ஆப்ரேஷனுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் இதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனால் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது ஏன் ஆனான்னு இழுக்கிறீங்கன்ட்டு அவனா லீவில் வந்துடா. ஆனால் அது என் கையில் தான் இருக்குது, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடக்கணுமா வேண்டாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஹீரோ நீ என்ன உளறான்ட்டு. ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியணுமா வேண்டாமான்ட்டு நான் சொன்னபடி கேட்டால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காதில் வந்து ரகசியமாக சொல்கிறா. நீ அவனை விட்டு பிரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடக்குண்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் நீ பொய் சொல்லாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்டு. ஆமாம் நீ மட்டும் இதுக்கு சம்மதிக்கலைன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது, இது எல்லாமே பொய்யா போயிடும், அப்புறம் அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே அவன் பார்க்கவே முடியாமல் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாக போயிடுது. உடனே லூலும் சொல்கிறா நான் சொன்னபடி கேட்டியாக்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பேசாமல் நான் கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் ஃபைலை சைன் பண்ணிவிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு, அதான் உனக்கு நல்லது, நீ எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை பற்றி நீ சியான்ட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா அந்த ஃபைலை வாங்கி இப்படி படித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோக்கும் ஆப்ரேஷனுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் நீ என் பக்கத்துலேயே இரு, கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீ தான் இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எல்லாத்தையும் பார்ப்பா என்னையும் பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவளும் தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளோட வீட்டுக்கு வந்து யோசனை பண்ணி பார்க்குறா. இல்லை நான் இங்கே இருக்கக்கூடாது, அவனுக்கு கண்ணு தான் தெரியணும், பாவம் எவ்வளோ ஆசையாக இருந்தான், அதனால் அவனை விட்டுட்டு போயிடலான்ட்டு நம்ம ஹீரோட இருந்த ஒவ்வொரு நாளையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படி லெட்ரு எழுதுறா. சாரி என்னை மன்னிச்சிட்டு நான் உன்னை விட்டு போகிறேன், என்னை தேட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்குது. இங்கே ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை. அவள் எங்கள் வீட்டில் உள்ள எல்லா லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்படியே வீட்டை ஒரு முறை சுற்றி பார்க்குற நம்ம ஹீரோட இருந்த ஒவ்வொரு ஞாபகத்தையாக நடிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே வீட்டை விட்டு அவளும் கிளம்பி போகிறா. இங்கே அப்படியே ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம லிங்கி கேட்குறேன் என்னாச்சு சியா எதுக்காக காணா, ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு, அவளை காணமே, அவன் வேற கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொன்னேன். நான் ஆரஞ்சு சரி நான் வீட்டில் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. இப்படியே 2-3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் கண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்குறான், எல்லாரும் இருக்காங்க, சியா மட்டும் காணோம். உன்னை லிங்கு சொல்கிறான் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சியாவை பற்றி அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து சியா வீட்டில் இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சொல்ல கேட்காம வீட்டுக்கு வரான். வந்தவன் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளாக பார்க்குறான். அப்படியே நம்ம ஹீரோயின்கிட்ட இருந்தது பேசுனது கொண்டது எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ தான் டேபிளில் பார்க்குறான் நம்ம ஹீரோயின் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறா. நான் உங்களை விட்டு போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்ராடு போகிறேன், என்னை தேட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அந்த லெட்டரை படிச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவள் எங்கே போயிருக்கா எது போயிருக்கான்ட்டு ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்காக போயிட்டு அவளை நல்லா தேடி பாருங்க, அவள் எங்கேயும் போயிடக்கூடாது, எனக்கு உடனே அவள் எங்கே போயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே லிங்கும் வந்து நம்ம லூட்டில் கேட்குறான் அவ
அவள் எங்கே போனா சியா, நிச்சயமாக அவள் இங்கேருந்து போனதுக்கு நீ தான் ஒரு காரணமாக இருக்கும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆரஞ்சு லிங்கும் கேட்க, அதுக்கு லுலுவோ சொல்கிறா, அவள்கிட்ட நான் வந்து கொஞ்சம் பேசினா தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவள் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுக்கிறது லூலு தான். நம்ம ஹீரோயினை அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்படியே வருஷங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷமாக போயிடுது. பாவம் நம்ம ஹீரோவால் நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தான் லூலு ஒரு தடவை நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வர பார்த்தா நம்ம ஹீரோவா வேற ஒரு பொண்ணோட உட்காந்து பேசிட்டு ஆனால் அவளோட பேசிக்கிட்ட பார்த்துட்டு லூலுக்கு வந்துருது. என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவா, நீ தான் வேணும்டா உங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த 5 வருஷமா, ஆனால் நீ வந்து இந்த பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கியான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவா, ஆமாம் அதனால என்ன, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, இப்போ இவளோட தான் சுத்த போகிறேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஆனால் லூலுவும் இதை கேட்டுட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடா. ஆனால் அவள் போனோன்னே நம்ம ஹீரோவும் கையை காட்டோன்னா அந்த ஆக்டர்ஸும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வேணும்னு தான் செய்ய சொல்லியிருக்கான் போல இருக்குது. அப்போ தான் இந்த ரூமர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், இது கண்டிப்பாக நம்ம ஹீரோயின் காதுக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஆரஞ்சுக்கு கடைசியில் ஒரு வழியாக மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க போல இருக்குது. இவள் நம்ம ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா. அதாவது நம்ம ஹீரோயின் எங்கே இருக்கான்னு இவளுக்கு தெரியும் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் வந்து இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொன்னதுனால லிங்கும் ஆரஞ்சு நம்ம ஹீரோட்ட சொல்லாமே இருந்திருக்காங்க. இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோ நினச்சபடியே இந்த ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதாவது ஆக்டர்ஸும் இப்போ நம்ம ஹீரோ தான் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக உனக்கும் தெரிய வரும், நீ வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒரு வழியாக ஆரஞ்சுக்கு நாளைக்கு மேரேஜ் போல் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன், நீ அட்ரஸை மட்டும் சென்ட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்து ஒரு குழந்தை, அம்மா நம்ம எங்கம்மா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்கான் போல இருக்குது, அவனுக்கு 5 வயசு போல் இருக்குது. ஆனால் இவளும் சொல்கிறா, நம்ம ஆன்ட்டிக்கு இன்றைக்கி மேரேஜில் அதுக்காகத்தான் வந்திருக்கோம், நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே நம்ம லிங்க்கும் கேட்குறான், என்னடா நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணேன், வந்துட்டியா, சீக்கிரம் வந்து சேரடா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிரும், மேரேஜ் முடிச்சு வந்துடுறான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினை அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நான் வந்துட்டேன், சீக்கிரம் கீழே இறங்கி வா அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னோன்னா லிங்கும் கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ எப்படி கவனிக்கிறான், நம்ம ஹீரோயின் போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து லிங்க் வந்தவன் அதை கவனிச்சுட்டு, ஆரஞ்சு நீ ரெடி ஆகிட்டியா, இந்த வந்துடுறப்பா அப்படிங்கிற மாதிரி போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம லிங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது, இவ தான் சியாண்டு. அதோட அவனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தானே, சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவும் அப்படியே வச்சக்கன் வாங்காமல் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். இது யார், இதான் உன் குழந்தையா அப்படின்ட்டு. அதுக்கு அவளும், அம்மா இதான் என் குழந்தைன்ட்டு. அம்மா நீ என்னைய எப்பாவது நினச்சி பார்த்தியா, நீ எங்கே போனா, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து ஆரஞ்சு வந்து, என்னடா நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா, மேரேஜுக்கு லேட் ஆகுதுல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம லிங்கும் கண்ணை காட்டுறோம், அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி. ஐயோ இவன் எப்போ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறா. நம்ம ஹீரோயினா, ஆரஞ்சு எங்கே போகிறாவா, நம்ம எல்லாரும் ஒன்றா ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொன்னால் இவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போது நம்ம ஆரஞ்சு கேட்குற, அம்மா உன் பேர் என்னண்டு, இவன் பேர் யான் அப்படிங்கிற மாதிரி. நாங்களாம் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த குட்டி பையனுக்கு தெரியுமே, இன்னைக்கு இவங்க தான் ஆரஞ்சு, நீங்கள் அவங்களோட லிங்க் அங்கிள், இவங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னோன்னா டக்கு நம்ம ஹீரோக்கு அப்படி பொறையேறிடுது. என்னது அப்பாவா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பாவோட பேர் லின்சியாண்டு, நீங்கள் தானே லின்சியான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. நம்ம ஹீரோவும் இது நம்ம குழந்தைய அப்படிங்கிற மாதிரி அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து இவனுக்கு கண்ணு தெரிஞ்சோன்னா இந்த உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அதுக்குள்ளே தான் லூலு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாள். அதனால இவனும் எதுவுமே சொல்லாமல் தான் போயிருப்பா போல இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆரம்பிச்சு, சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி, வேணும்னாலும் வாங்க நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆனால் லிங்கம் ஆமாம்மா நிறைய ஒர்க் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அப்படியே அந்த குட்டி பையனே, வாங்க தம்பி நம்மளும் போகலாம், அம்மா அப்பாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அம்மா நீ ஆன்ட்டியோட போ, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு சொன்னோன்னா அந்த குட்டி பையனும் சரிஞ்சுட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, நீ ஏன் என்னை விட்டு போனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா வெளியேன்னு சொன்னோன்னா அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்களுக்கு நல்லபடியாக கண்ணு தெரியணும்னு நினச்சேன், ரூல் ஏதாவது ஆப்ரேஷன் டைமில் உங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நீ ஏன் அதை பற்றிலாம் யோசனை பண்ணுறா, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதான் உங்களை விட்டுட்டு போகலான் இருந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக இப்படியாடி 5 வருஷம் நீ தவிக்க விடுவா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த நெக்லஸ் எப்பவுமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஆசையாக அப்படி கிஸ் கொடுக்குறான். அப்போ தான் ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஆமாம் உங்களை பற்றி இப்போ ஏதாவது ரூமர் போது, நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணோட வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா, உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா, அடிப்பாவி அதெல்லாம் நான் செட் பண்ணது, அப்படி சொன்னா தான் நீ வருவா, வேற நானும் இந்த 5 வருஷமும் உன்னை தேடி தேடி பார்த்தேன், எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவும் இல்லை, அதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், இப்போ நீனா வந்து
மாட்டிக்கிட்டியா, நான் எப்போவுமே உனக்கு மட்டும் தான், நான் உனக்காகத்தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன், நிச்சயமாக நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோவும் ஆசையாக நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோவும் அதோட சந்தோஷமாக இருப்பாங்களாம். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம ஹீரோ 5 வருஷம் தவிக்க விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, இனிமையாவது குழந்தை குட்டியோட சந்தோஷம் வாழணும்னு நம்மளும் வாழ்த்திட்டு இந்த ட்ராமாவை இதோட முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.